சங்கரா நகரில் இருக்கிற ஸ்ரீ தர்மசாஸ்தா குருவாயூரப்பன் ஆலயத்தோட ஃபவுண்டர் ட்ரஸ்டி நான். எங்கள் கோவில் வந்து 2008 பிரதிஷ்டை பண்ணோம். எல்லா வருஷமும் எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணிட்டுருக்கோம். பொதுமக்கள் எல்லாரும் நல்ல ஒரு அனுகிரகம் எல்லாருக்கும் ஐயப்பன் கொடுத்துட்ருக்காரு. வர பங்குனி உத்திரம் வர 1ஆம் தேதி வருது. அந்த 1ஆம் தேதி ஐயப்பனுடைய பிறந்த நாள் அன்றைக்கி. ஸோ அந்த உத்திர நட்சத்திர காத்தால் 5:30 மணிக்கு கணபதி ஹோமம். அதுக்கப்புறம் கணபதி ஹோமம் முடிஞ்ச உடனே ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் இருக்குது. நெய் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு நவகம் கலசம் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். அந்த கலசத்தை பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணி முடிச்ச அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹோமம், சாஸ்தா ஹோமம், இதை மகா சாஸ்தா ஹோமம் அப்படின்னு சொல்லுவேன். ஐயப்பனும் சாஸ்தாவும் ஒன்று தான். மகா சாஸ்தா ஹோமம் பண்ணுறோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நவகம் 9 கலசத்தை பூஜை பண்ணதை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம். அபிஷேகம் பண்ண பிறகு காத்தால் அன்னதானம் இருக்குது. எல்லாருக்கும் எல்லாரும் அன்னதானத்துக்கு எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சுற்று வழக்கு. நான் நிற்கிற ஐயப்பனோட ஸ்ரீகோவில் ஃபுல்லாக வழக்கு ஏற்றிட்டு சுற்று வழக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அது முடிஞ்ச பிறகு 7:30 மணிக்கு ஐயப்பனுக்கு புஷ்பாபிஷேகம். ஒரு 40-50 கூட பூ இருக்கும். அதை ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி அவரை சந்தோஷப்படுத்தி அன்னைக்கு சிறப்பாக பூஜை பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹரிவராசனம். அதுக்கப்புறம் நான் இந்த 1ஆம் தேதி அன்னைக்கு வீக் டேஸாக இருக்குது, நிறைய பேர் கலந்துக்க கொள்ள முடியாதுங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி லக்ஷார்ச்சனை வச்சுருக்கோம் ஐயப்பனுக்கு. அந்த லக்ஷார்ச்சனையில் காத்தால 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி பக்தர்கள் எல்லாரும் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு மத்தியானம் திருப்பி அன்னதானம் இருக்குது. அந்த அன்னதானமும் எல்லாரும் எடுத்துகிட்டு பிரசாதம், சுவாமி பிரசாதத்தை வாங்கி கொண்டு எல்லாரும் செல்ல வேண்டும். ஐயப்பன் அனுகிரகம் எல்லாரும் கிடைக்கணும். ரொம்ப முக்கியமான நாள் அது ஐயப்பனுக்கு. அதனால் அது மறக்காமல் எல்லா பக்தர்களும் இதில் கலந்துக்குவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.